உங்க ஜாதகத்துல உச்ச கிரகம் எதுன்னு பாருங்க. உங்க ஜாதகத்துல உச்சமடைந்த கிரகம், இன்னொரு உச்சமடைந்த கிரகத்தை பாக்குதுன்னு வச்சுக்கங்க. அது மிக பிரச்சனைக்குரிய அம்சமா இருக்கும். இப்போ கடகத்துல குரு இருக்காரு. மகரத்துல செவ்வாய் இருக்காரு அப்படின்னா, இந்த 2 கிரகங்களுமே ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டால், மிகப்பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். காரணம் உச்சம் பார்த்தா மிகப்பெரிய நெருக்கடியை குடுக்கும் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கங்க. அப்ப பொதுவா ஒரு ஜாதகத்துல உச்சம் இல்லாத கிரகம் 1 இருந்தா நல்லது. 1க்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்தா, அது பிரச்சனைக்குரிய அம்சம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். எதனால இப்படி தருது அப்படின்னா, ஒரு ஏதாவது ஒரு கிரகம் உச்சம் பெற்றிருக்கலாம். இப்ப 2, 3 கிரகம் உச்சம் பெற்றிருந்தா, அது ஜாதகத்துல நன்மைக்கு பதிலா பிரச்சனை தான் தரும் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பொதுவான தகவல். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு ஜாதகத்தில் 1க்கு மேற்பட்ட உச்ச கிரகங்கள் இருந்தால், அது பாதிப்பை தரும்.